விஜய்க்கு ஜனநாயகம் படம் வந்து மோடி அரசாங்கம் தான் ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை காங்கிரஸ் ஏற்படுதா? அப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸ் விஜய் மேல இவ்வளவு பெரிய பாசம் இருந்து விஜய்க்காக இவ்வளவு செய்ய நீங்க இருந்தீங்கன்னா 41 பேர் செத்தப்ப யார் அங்க போய் நின்னீங்க? எந்த காங்கிரஸ் ஆள் போய் நின்னாங்க? செல்வபிரத போய் நின்னாரா? கிரீஷ் ஓட்டகர் போய் நின்னாரா? நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி நின்னாரா? காங்கிரஸை தேண்ட ஒருத்தர் நின்னானா? ஒரு தொண்டர் நின்னானா? ஒரு தலைவர் நின்னானா? யாருமே இல்லைல்ல. அன்றைக்கு விஜய் மனமுடைந்து இருக்கிறப்ப அவருக்கு வந்து மனத்தை தேர்த்தியவர் 2 பேர். எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி, இந்நாள் மாநில தலைவர் நாயனார்ஜி, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 3 பேர் தான். திமுக தான் இதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்ததுன்றத அந்த ப்ராசஸ்ல இருந்து, அந்த மன உளைச்சல் இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தது. அந்த ப்ராசஸ்ல தான் இன்னைக்கு வந்து சிபிஐயும் விசாரணை நடத்திட்டு. ஆமா, அப்ப திமுக தான். இன்னைக்கு கூட நாயனார் புதுக்கோட்டையில் நடந்த மீட்டிங்ல தெளிவா சொன்னாருங்க, 41 பேர் ஸ்டாம்பில் நடந்து செத்ததுக்கு காரணம் திமுக அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். இதை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? அன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக லீடர் நாயனார்ஜியும் அண்ணாமலைஜியும் இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுத்து விஜய் தொண்டர்களுக்கு ஆதரவா இருந்ததுனாலதான் எடப்பாடி எங்கெங்கு போய் கூட்டம் நடத்துறாரோ அங்கெல்லாம் தாவேகா தொண்டர் வந்து இது கொடியை நிட்டான். எடப்பாடி எங்கெங்கு பொதுக்கூட்டங்கள் பேசுறாரோ அங்க எடப்பாடி போட்டோவும் விஜய் போட்டோவும் போட்டு பேனர் வைக்கிறான். அவன் தானா சேர்ந்த கூட்டம் அது. விஜய் எந்த இடத்துலயும் சொல்லல, நீங்க போய் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுன்னு சொல்ல, எடப்பாடி எந்த இடத்துலயும் தாவேகா தொண்டர்கள் வாங்க மீட்டிங்ல கலந்துக்கன்னு சொல்ல, தானா வந்து நமக்கு இவங்க ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க திமுக அவலங்களை பொது வழியில சொல்றாங்க, நமக்கு மேல தப்பு இல்லை அப்படின்றத ஆணித்தரமா எடப்பாடி பழனிசாமி நாயனாரும் சொல்றதுனால பொது வழியில வந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இது வந்து ஒரு இது. அப்ப காங்கிரஸை சேர்ந்தவங்க விஜய்க்கு முட்டு கொடுக்கல? இது ஒரு கேள்வி எழுமா?